பக்தியோ சரி சித்து பொத்து கப்பு என்னன்னா இங்க நேர புடிக்குதா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் வந்து எதை பத்தி பேசுது கொள்ளை வா லைட் குண கொள்ளை ஹலோ ஞானயோகா பக்தி யோகா பக்தி யோகா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் பக்தி யோகா பத்தி பேசுது தெரிஞ்சது போ ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் இல்ல 6 சாப்டர் ஃபர்ஸ்ட் 6 பகவத்கீதாவை எப்படி இது பண்ணிருக்காங்க என்ன 5 டாபிக்ஸ் ஆஃப் பகவத்கீதா எல்லாமே மறந்துட்டீங்க 5 டாபிக்ஸ் ஆஃப் பகவத்கீதா வந்து ஈஸ்வர ஜீவ பிரகிருதி காலா கர்மா ஓகே சோ பகவத்கீதா 18 சாப்டர் எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க first 6 chapters are talking about karma yoga next 6 chapters are talking about bhakti yoga last 6 chapters are talking about ஞான யோகா ஓகே இததான் கேட்டேன் நானு அது நீ பக்தி யோகாங்கறீங்க ரிவைஸ் பண்ணலனா யூஸ் இல்ல சொல்லியாச்சு ரிவைஸ் பண்ணுங்க தயவு செய்து ஓகே சோ 6 சாப்டர் வந்து எப்படி கிருஷ்ணர் முடிக்கிறாருன்னா one who serves and thinks of Krishna is the best yogi அப்படிங்கிறார் ஓகேவா அது முடிச்சுட்டு 7 சாப்டர் நம்ம பார்க்கும்போது வந்து how to attain such constant remembrance எப்படி வந்து அந்த இதை வந்து கான்ஸ்டன்டா ரிமெம்பர் பண்றது கிருஷ்ணரை அப்படிங்கிறது அதுலதான் அந்த இது தஷ்ணு அப்படிங்கறத பார்த்தோம் ஒன் ஹூ சர்வ்ஸ் அண்ட் திங்க் ஆஃப் கிருஷ்ணா அந்த யோகினாம் அப்படி சர்வேஷம் மத்கதேனந்தார் ஆத்மனக ஓகே அந்த ஸ்லோகா சோ சாப்டர் 7ல வந்து how to attain such constant remembrance எப்படி வந்து கிருஷ்ணர் அப்படி நினைச்சிட்டே இருக்கிறது அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலே சொல்றாரு ஓகேவா என்ன சொல்றாரு தஷ்ணு அப்படிங்கிறாரு ஓகேவா தஷ்ணுனா ஃபர்ஸ்ட் ஹியர் அபவுட் லார்ட் கிருஷ்ணா அப்படி ஹியர் பண்ணும்போது we will gain the knowledge about Krishna okay then we will become free from doubt ஓகேவா அடுத்து வந்து want to take ஷெல்டர் நம்ம வந்து பகவான்கிட்ட ஷெல்டர் அடையணும் அடுத்து வந்து பிராக்டிசிங் யோகா பக்தி யோகா பிராக்டிஸ் பண்ணணும் மைண்ட் அட்டாச் டு கிருஷ்ணா ஓகேவா இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா நம்ம மைண்டை வந்து கிருஷ்ணரோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா 6 சாப்டர் வரைக்கும் கிருஷ்ணர் பேசுறாரு அர்ஜுனர் கேட்டுட்டு இருக்காரு பட் 7 சாப்டர் ஸ்டார்டிங்ல பக்தி யோகா ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாருன்னா தஷ்ணு அப்படிங்கிறாரு ப்ளீஸ் ஹியர் அப்படின்னா கிருஷ்ணரோட குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன அதெல்லாம் பத்தி ஹியர் பண்ணணும் அதை ஹியர் பண்ணி we need to understand அப்படிங்கிறது கிருஷ்ணர் அந்த எதெல்லாம் ரெண்டு இது மெட்டீரியல் எனர்ஜி அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜில இருக்காரு அப்படிங்கிறது அந்த மெட்டீரியல் எனர்ஜில எங்கெங்கெல்லாம் இருக்காரு அப்படின்ட்டு ஐம் த டேஸ்ட் ஆஃப் வாட்டர் நான் வந்து இதுல இருக்கேன் வேதாத்துல இருக்கேன் அடுத்து வந்து ஃப்ராக்னன்ஸ் ஆஃப் எர்த்ல இருக்கேன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி எல்லா விதமான ஒவ்வொரு இதுலயும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அப்படி சொல்லிட்டு அந்த மெட்டீரியல் எனர்ஜி எல்லாம் என்னென்ன வருது அது எர்த் ஏர் ஃபயர் வாட்டர் அந்த இதெல்லாம் வருது தென் மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஈகோ அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது மெட்டீரியல் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினா ஸ்பிரிட் சோல் இது ரெண்டையும் தெரிஞ்சா வேற எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிறாரு ஓகேவா சோ தோ கிருஷ்ணா கிரியேட்டட் த மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் பட் அவர் வந்து கண்ட்ரோல் ஆகுறது இல்ல அப்படிங்கிறாரு அது 4 பேர் யாரு சரண்டர் ஆவாங்க யாரு 4 பேர் சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு சொல்லிட்டு அடுத்து சரண்டர் டு டெமிகாட்ஸ் சரண்டர் ஆகும் போது வந்து அவங்க டெமிகாட்ஸோட இருக்கிற இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறாரு அடுத்து இம்பர்சனலிஸ்ட் சில பேர் வந்து பகவானுக்கு உருவமே இல்லைம்பாங்க அவங்களோட இது என்ன அப்படின்னு அடுத்து அதாவது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிடுறாங்க பட் அவங்க வந்து பாதியிலே விடும் போது நெக்ஸ்ட் பர்த்ல என்னவா வர்றாங்க அப்படிங்கிறது ஓகேவா அதெல்லாம் பார்த்தோம் சோ இதெல்லாம் வந்து 7 சாப்டரோட இது என்ன ஹெட்டிங் இல்ல 7 சாப்டரோட இது என்ன knowledge of the absolute knowledge of the absolute கரெக்ட்டா சோ 7 knowledge of the absolute okay so அதே இது வந்து 8th சாப்டர் வந்து என்னன்னா attaining the supreme ஓகேவா so first நமக்கு knowledge வரணும் அந்த knowledge வச்சிட்டு we have to attain the supreme இந்த 8th சாப்டர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது அகைன் 7th சாப்டர் வந்து
28 ஸ்லோகா இருந்துச்சு. இந்த 8th சாப்டர் வந்து சாரி 7th சாப்டர் வந்து 30 ஸ்லோகா இருந்துச்சு. 8th சாப்டர் வந்து 28 ஸ்லோகா இருக்கு. ஓகேவா? சோ அட்டைனிங் தி சுப்ரீம். இங்க சுப்ரீம்ங்கிறது யாரு? கிருஷ்ணா. சோ கிருஷ்ணா தான் சுப்ரீம். ஓகேவா? அந்த கிருஷ்ணர வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிருஷ்ணரோட நாலேட்ஜ் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அந்த கிருஷ்ணர வந்து எப்படி அடையிறது அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகாஸ் எல்லாம் இதுல வரும். ஓகே? சோ அடுத்த ஸ்லைடு பார்த்தோம்னா 8th சாப்டரோடது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 7:30ல என்ன சொல்றாரு? லார்ட் கிருஷ்ணா யூசஸ் தி ஃபாலோயிங் டெர்ம்ஸ். ஆதி பூதா, ஆதி தெய்வா, ஆதி யக்ஞா. ஓகேவா? சோ அர்ஜுனா ஆஸ்க்ட் தி ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எடுத்தோனமே அர்ஜுனா வந்து நெறைய கொஸ்டின் கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து பிரம்மன் யாரு? அத்தியாத்மா யாரு? கர்மா என்ன? ஆதி பூதா என்ன? ஆதி தெய்வா என்ன? ஆதி யக்ஞா என்ன? வேர் டஸ் ஆதி யக்ஞா ரிசைட்? ஹவ் டு ரிமெம்பர் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத்? சோ இந்த இதுல தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகா. அதாவது அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வ கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதிநாசி அத்திர சம்சேகா. ஓகேவா? அதாவது எப்படி வந்து நம்ம நம்ம சாகும்போது என்ன கான்ஷியஸ்னஸ்ல நம்ம இருக்கோமோ, அந்த பொருளா வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்மத்துல பிறப்போம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம சாகும்போது எத்தன தேள் கொட்டுற மாதிரி இருக்கும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அவ்வளோ பெயின் இருக்கும். கரெக்ட்டா? ஒரு 45,000 தேள் கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்துல பகவான ரிமெம்பர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அப்படி ரிமெம்பர் பண்ணி நம்ம இறந்தோம்னா, நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது. அப்படி ரிமெம்பர் பண்ணாம, இப்ப சப்போஸ் ஒரு ஆ என்னோட வீடு அப்படின்னு நெனச்சு வீட நெனச்சுட்டு இருந்தோம்னா, அந்த வீட்ல இருக்கிற ஒரு பொருளா நம்ம வருவோம். ஓகேவா? இல்ல பணம் மேல ஆசை, பணத்து மேல இருக்கு அப்படின்னா, அந்த பணத்தோட அசோசியேட்டடான ஒரு இதா நெக்ஸ்ட் ஜென்மத்துல வருவோம். இல்ல வேற ஏதோ வந்து ஆ ஒரு இது மேல ஆசையா இருக்குன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டா வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்துல வருவோம். ஓகேவா? அதனால தான் அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஸோ, நம்ம சாகும்போது வந்து எத நெனச்சுட்டு இருக்கோமோ, அதா தான் நம்ம வருவோம். அதனால வந்து அது ரொம்ப இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் அர்ஜுனா நெறைய கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் ஆன்சர் பண்றாரு. ஓகேவா? ஸோ, லார்ட் கிருஷ்ணா ஆன்சர்ஸ் அர்ஜுனாஸ் கொஸ்டின். ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிமெம்பரிங் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத். ஓகேவா? நம்ம எல்லாமே பிராக்டிஸ் பண்றது வந்து ஏன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சான்ட் பண்ண சொல்றோம்? ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. இதெல்லாம் சான்ட் பண்ண சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, பிகாஸ் வி ஆர் பிராக்டிசிங். ஓகேவா? அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்டின்னு. இப்ப நீ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்றீங்க. ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளவு நல்லா வர்றதில்ல. 2nd, 3rd டைம், 4th டைம், 10th டைம் பண்ணும்போது வந்து யூ ஆர் கெட்டிங் யூ ஆர் பிகமிங் எ எக்ஸ்பர்ட் இன் தட் பர்ட்டிகுலர் டாஸ்க். ஸோ அப்போ வந்து நம்மளால நல்லா அந்த இத வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம டெய்லி வந்து சாண்டிங்கும் பிளஸ் பகவத்கீதா பாகவதம் ரீட் பண்ணும்போது வந்து வி ஆர் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். தட் எக்ஸ்பீரியன்ஸ் வி நீட் டு யுட்டிலைஸ். நம்ம வந்து அத யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து டிவோஷனல் சர்வீஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த பியூர் டிவோஷனல் சர்வீஸ் வந்து ஆல்வேஸ் ரிமெம்பரிங் கிருஷ்ணா த்ரூ பக்தி. ஓகேவா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பேரிங் மெட்டீரியல் வேர்ல்டு டூ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அது 2க்குள்ள கம்பேரிசன சொல்றாங்க. தென் சுப்ரீமசி ஆஃப் டிவோஷன் இன் அட்டைனிங் தி சுப்ரீம். அதாவது நம்ம பகவான அடையிறதோட அந்த பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க. சோ அதனால தான் அட்டைனிங் தி சுப்ரீம். சோ வாட் இஸ் அவர் பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்? To attain supreme world இங்க இருக்க இந்த சுப்ரீம் மெட்டீரியல் அபோர்டுக்கு வேர்ல்ட் போறது. எல்லாமே சுப்ரீம் வேர்ல்ட். ஆமா. சோ அத அடையிறது வந்து எப்படின்னு அந்த ப்ராசஸ வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ம். ஓகே. சோ இதுதான் செக்ஷன் 8.1 to 4 வந்து கிருஷ்ணா ஆன்சர்ஸ் அர்ஜுனாஸ் கொஸ்டின். 8.5 to 8 வந்து ரிமெம்பரிங் கிருஷ்ணா எப்படி ரிமெம்பர் பண்றது. 9 to 13 வந்து கோயிங் பேக் டு காடட் இந்த மாதிரி வருது. ஓகேவா? we will see 8.1 to 4. ஓகேவா? அத வந்து இன்னைக்கு பார்ப்போம். சோ 8.4ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவ பார்ப்போம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. Yeah.
சொல்லுங்க மாஜி. இப்போ 8.1 வந்து அர்ஜுன உவாச்ச. இல்ல 250 ml கண்டெய்னர். கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம ஆதி பூதம் ச கிம் ப்ரோக்தம் ஆதி தெய்வம் கிம் உச்யதே. என்ன கேக்குறாருன்னா டிரான்ஸ்லேஷன். Arjuna inquired, "O my Lord, O Supreme Person, what is Brahman? What is the self? What are fruitive activities? Okay. What is the material manifestation? And what are the demigods? Please explain to me." எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காரு? What is Brahman? What is self? What are fruitive activities? What is the material manifestation? And what are the demigods? ஓகேவா? இங்க வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காரு. அடுத்த ஸ்லோகால வந்து இன்னும் 3 கொஸ்டின் கேட்பாரு. So second sloka வந்து ஆதி யஜ்ஞ கதம் கோ அத்ர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் நேயோ அஸ்தி நியதாத்மபிஹி. Who is the Lord of sacrifice? ஆறாவது கொஸ்டின். And how does he live in the body? ஏழாவது கொஸ்டின். ஓ மதுசூதனா, how can those engaged in devotion service know you at the time of death? Okay. எட்டாவது கொஸ்டின். இந்த 8 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து what is Brahman, அடுத்து வந்து what is the self, அந்த 8ஐயும் பார்ப்போம். ஓகேவா? இந்த இதுல சோ 8 கொஸ்டின் கேட்டிருக்காரு இந்த மாதிரி. எட்டாவது கொஸ்டின் வந்து how can those engaged in devotion service know you at the time of death? அதான் மெயின். எப்படி வந்து அந்த டெத் டயத்துல வந்து உங்களை ரிமெம்பர் பண்றது அப்படிங்கறத கேக்குறாரு. இந்த மாதிரி 8 கொஸ்டின் வந்து யார்கிட்ட கேக்குறா? அர்ஜுனர் வந்து கிருஷ்ணன் கேக்குறாரு. ஓகே, வெரி குட். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்ட்ட கேக்குறாரு. ஓகேவா? சோ அதுக்கு வந்து கிருஷ்ணரோட இது என்ன சொல்றாங்க? ஸ்ரீ பகவான் வாச்ச. யார வந்து பகவான் அப்படின்னு சொல்லுவோம்? தியா முல்பலா. Yeah, Krishna 6 and the 4 character. Correct. Okay, so Sri Bhagavanu vacha aksharam brahma paramam svabhavo adhyatmam uchyate bhuta bhavodbhava karo visharga karma samsidara. The Supreme Personality of Godhead said, the indestructible transcendental living entity is called Brahman. Okay, அதாவது transcendental living entity is called Brahman. Indestructible. Okay, யார் அதை வந்து அழிக்கவே முடியாது. Transcendental living entity. So நம்ம எல்லாமே வந்து Brahman. Okay, and his eternal nature is called Adhyatma. Okay, the self. Action pertaining to the development of the material bodies of the living entities is called karma. கர்மாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும், மெட்டீரியல் பாடியில பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து கர்மா அப்படிங்கிறாரு. ஓகேவா? 8.3 பார்த்தாச்சு. 8.4 பார்ப்போம். அதிபூதம் ஷரோ பாவஹ புருஷஸ் சாதி தைவதாம் ஆதி யஜ்ஞோ அகம் ஏவாத்ர தேஹே தேஹ பிரதம்பரா. O best of the embodied beings,
The physical nature which is constantly changing is called Adi Bhuta. Okay, the material manifestation keep on changing. அது வந்து Adi Bhuta. The universal form of the Lord, the universal form of the Lord, which includes all the demigods. Diya ba, inda Diya ba, inda mobile. The universal form of the Lord, which includes all the demigods, like those of the sun and moon, is called Adi Deva. Adi Deva, the universal form of the Lord. Okay, wow. Sun, moon, demigod ellame irukanga. And I, Supreme Lord, represented as the super soul in the heart of every embodied being. I am called as Adi Yajna, the Lord of Sacrifice. So யாரு வந்து Lord of Sacrifice? பகவான் தான் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாதிரி வந்து 8 கொஸ்டினுக்கு 5-6 ஆன்சர் பண்ணிட்டாரு. அடுத்த ஸ்லோகால இந்த ஸ்லோகா வந்து இந்த வாரம் பார்ப்போம், நெக்ஸ்ட் வாரம் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன, எப்படி வந்து அட் த டைம் ஆஃப் டெத் we can remember அப்படின்னு, we can attain அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. ஓகேவா, கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகா. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்யத்ர சம்சயக. And whoever at the end of his life quits his body remembering me alone at once attain my nature. Of this there is no doubt. Okay, அதாவது நம்ம உயிரை விடும்போது நம்ம கடவுளை நினைச்சோம்னா நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது. we will attain his nature. Of this there is no doubt. இதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இத வந்து யார் சொல்றா? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு. நம்ம 8 கொஸ்டின் கேட்டாச்சு. அந்த யாரு அர்ஜுனர் கேட்கிறாரு, அந்த 8 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ அந்த ஆன்சர் என்னங்கிறத நம்ம டீடைல்டா இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? வாட் இஸ் பிரம்மன்? பிரம்மன் இஸ் த இன்டிஸ்ட்ரக்டபிள் லிவிங் என்டிட்டி. ஓகேவா, நம்ம எல்லாம் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள், அவங்களுக்கு வந்து அழிவே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு லிவிங் என்டிட்டி தான் பிரம்மன். சோல், அதான் பிரம்மன்ங்கிறது சோல். நம்ம சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்ல, எந்த சாப்டர்ல பார்த்தோம்? சோலோட நம்ம ஆத்மாவோட குணாதிசயங்கள் பார்த்தோம்ல, எந்த சாப்டர்ல பார்த்தோம்? செகண்ட் சாப்டர். கரெக்ட். எத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, எத்தனை குணாதிசயங்கள் இருக்கு? குவாலிட்டிஸ் ஆஃப் சோல். பிரவீன் என்ன லைன்ல இருக்கே, இதெல்லாம் தெரியுமா உனக்கு? Huh? 30 qualities of soul பார்த்தோம்ல, 30 qualities. 30 so சோலை வந்து ஃபயர்ல அழிக்கவும் முடியாது, வாட்டர்ல இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆத்மா வந்து அழிவே கிடையாது அப்படிங்கறனால அந்த இதுதான். சோ அதான் வந்து பிரம்மன், இன்டெஸ்ட்ரக்டபிள் லிவிங் என்டிட்டி தான் பிரம்மன். So who is the Adhyatma, the presiding deity of the body? Adhyatma is the living entity's nature. Okay, so Adhyatma. Okay, Adhyatmaங்கிறது presiding deity of the body வந்து என்னன்னா Adhyatma, the living entity's nature. நம்ம எல்லாம் வந்து பாடி கிடையாது, நம்ம சோல் அப்படிங்கிறோம்ல, அதுதான் Adhyatma. Okay, what is karma? Karma is a reaction that force the living entity has to take in the material world. ஸோ நம்ம அந்த மெட்டீரியல் பாடியில பண்ற எல்லா ஒரு ஆக்டிவிட்டியும் வில் ஹாவ் அ ரியாக்ஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மெட்டீரியல் பாடியில வந்து ஒருத்தவங்களை அடிக்கிறோம், ஓகேவா, இல்ல ஒருத்தவங்களை ஏமாத்துறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கு. அந்த ரியாக்ஷன் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கர்மா. ஓகே, ஸோ கர்மா, இந்த பகவத்கீதா 5 டாபிக்ஸ் என்ன? பகவத்கீதா டீல்ஸ் அபவுட் 5 டாபிக்ஸ். அது இப்ப கூட நான் சொன்னேன். என்னென்ன? பக்தி யோகா. அது என்ன 5 வருது? அதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னேனே. பகவத்கீதா டாக்ஸ் அபவுட் 5 டாபிக்ஸ். ஈஸ்வர, அதுல எத்தனை எட்டர்னல் எத்தனை எட்டர்னல் கிடையாது.
லாஸ்ட் ஒன் மட்டும்தான். நம்ம 4 நான் எட்டர்னலா? இல்ல 4 எட்டர்னல். 1 நான் எட்டர்னல். அந்த 1 எது? கர்மா. கர்மா இஸ் நாட் எட்டர்னல். ஓகேவா? அதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. கர்மா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. கர்மா. ஓகே, that is called karma. Then ஆதி பூதா. ஆதி பூதாங்கிறது the material manifestation. ஆதி பூதா is a ever changing material. இன்னைக்கு இருக்கிற ஒரு பில்டிங் நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிற ஒரு பில்டிங் இன்னைக்கு இல்ல. அந்த மாதிரி வந்து ஆசைகள் தானே, மெட்டீரியல் ஆசைகள். இல்ல ஆதி பூதாங்கிறது எவர் சேஞ்சிங் மெட்டீரியல் நேச்சர். நம்மளை சுத்திட்டு இருக்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்குல்ல. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை இந்த டயத்துல சொன்னா வந்துட்டு இருக்கும். பட் இப்ப வர்றது இல்ல. ஏன்னா வந்து மெட்டீரியல் நேச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது நம்மளோட ஆக்ஷன்ஸ்னால. அதுதான் ஆதி பூதா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ பிரம்மன்னா சோல், அத்தியாத்மானா இட் இஸ் அ லிவிங் என்டிட்டிஸ் நேச்சர். கர்மாங்கிறது வந்து ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஃபார் வாட் எவர் ஆக்ஷன் வி டூ, லைக் வி ஆர் கெட்டிங் த ரியாக்ஷன். அது வந்து ஆதி பூதாங்கிறது வந்து இட் இஸ் தி எவர் சேஞ்சிங் மெட்டீரியல் நேச்சர். ஓகேவா? தென் ஆதி தெய்வா. ஹூ இஸ் த ஆதி தெய்வா? ஓகே, ஸோ ஆதி தெய்வா ஹூ presides all over the demigods. ஓகேவா? அது வந்து பகவானோட பாடி. ஓகே, அந்த பாடியில என்னென்ன இருக்குன்னா டெமிகாட். ஓகேவா? அடுத்து வந்து எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே வந்து டெமிகாடு. மற்ற எல்லா என்டிட்டியுமே அங்கதான் இருக்காங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஆதி தெய்வா அப்படிங்கிறது. சரியா? இந்த யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் த லார்ட். இப்ப வந்து அந்த யூனிவர்சல் ஃபார்ம் காமிக்கும் போது வந்து அங்க எல்லாமே பாக்குறாங்க. அந்த அந்த யூனிவர்ஸே வந்து அவரோட வாய்க்குள்ள இருக்கு. ஓகேவா? அதுதான் வந்து இட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லார்ட்ஸ் பாடி. எல்லா டெமிகாட்ஸ் எல்லாமே இருக்கிறது. அதுதான் அங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் ஆதி தெய்வா. ஆதி பூதாங்கிறது மெட்டீரியல் நேச்சர். ஆதி தெய்வாங்கிறது நான் எவர் சேஞ்சிங் லைக் ஏ மெட்டீரியல் பாடி. ஓகே, அடுத்து ஆதி யக்ஞா. ஆதி யக்ஞானா என்னன்னா த லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். ஓகே, ஸோ 6 and 7 வந்து கிருஷ்ணா தான் அந்த ஆதி தெய்வாங்கிறது. as a super soul he is in all of our body. கரெக்டா? ஸோ அந்த சூப்பர் சோல் அதோட பேர் என்ன? நம்மளுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற கிருஷ்ணரோட பேர் என்ன? இது சீரோத சாய் விஷ்ணு. ஷீரோதா விஷ்ணு. வெரி குட். ஓகேவா? அதுதான் கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க. சரியா? So how can those engaged in the devotional service know Krishna at the time of death? For that, like நம்ம பார்த்தோம் இந்த அந்த காலேஜ் மாமேவ அப்படிங்கறத பார்த்தோம். கரெக்டா? புரிஞ்சதா? ஸோ இதான் அந்த கேட்கிற திரும்ப 8 கொஸ்டின். இண்டிகேட்ஸ் கிருஷ்ணா அஸ் புருஷோத்தமா அப்படிங்கிறது இண்டிகேட்ஸ் கிருஷ்ணா அஸ் சுப்ரீம். ஓகே, அவர் வந்து ஆத்மா வந்து சோல் அண்ட் மைண்டா பிரிச்சிருக்காங்க அந்த இதுல வந்து. ஓகே, சோல் வந்து சோல் அண்ட் மைண்ட் வந்து இட் இஸ் ஆன் த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம். பாடி அண்ட் சென்சஸ் வந்து மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்ல. பிரம்மன் அப்படிங்கிறது அப்சல்யூட் ட்ரூத் அண்ட் இண்டிவிஜுவல் சோல். இது ரெண்டுமே பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் பரமாத்மா அண்ட் மகா தத்துவா. ஓகே, ஸோ அதான் அந்த சூப்பர் சோல் வந்து எப்பயுமே வந்து பிரம்மன். பரமாத்மா வந்து சாரி இண்டிவிஜுவல் சோல் வந்து அசோசியேட் வித் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஓகே, இட் பிகம்ஸ் கனெக்டட் வித் தட் டிவோஷனல் வேர்ல்டு. ஓகே, அதை தான் சொல்றாங்க. இதுவரைக்கும் புரிஞ்சதா? அடுத்து லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் யாருன்னு கேட்கிறாரு. அப்போ வந்து கிருஷ்ணன் சொல்றாரு இட் இஸ் லைக் மீ ஒன்லி லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு. பிகாஸ் வி ஆல் நோ லைக் ஆல் த எல்லாமே அவங்க பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் வாட் லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் டயத்துல வந்து கிருஷ்ணரை பத்தி நம்ம நினைக்கணும் அப்படிங்கறது சொல்றது. ஓகே, ஸோ வாட் இஸ் பிரம்மன்? இது திரும்ப அதே தான் சொல்றாங்க. வாட் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறது வந்து லிவிங் எனிட்டி லார்ட் போத் ஆர் பிரம்மன். ஓகே, சேம் இன் குவாலிட்டி பட் குவான்டிட்டி இஸ் டிஃபரெண்ட். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம. எது குவாலிட்டியில சேம் பட் குவான்டிட்டியில டிஃபரெண்ட்? அந்த ஓசன் வாட்டர். ஓகே, அடுத்து
இதுதான் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஏர் வாட்டர் எல்லாம் கொடுக்குறாங்க எளிமையா நம்மள வந்து நம்பாதவங்களுக்கும் அதுதானே. ஓகே ஓகே ஃபைன் ஓகே. Then difference between material consciousness and spiritual consciousness நமக்கு தெரியும். மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ்னா நம்ம சென்சஸ் என்ஜாய் பண்றது. ஸ்பிரிச்சுவல்னா இட் இஸ் டு சர்வ் த சுப்ரீம் லார்ட். ஓகேவா? வை லிவிங் எனிட்டி இஸ் கால்டு மார்ஜினல் எனர்ஜி. அது வந்து நம்மளுக்கு தெரியும். he can go connect to devotional world or like a material world also அப்படிங்கிறது. சரியா? அடுத்ததுல வந்து சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி வந்து எப்படி ஒரு சைல்டு வருது, ஸோ அந்த இதுல இருந்து எப்படி ஹியூமன் பாடி வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ரெயின் வில் கிவ் லைக் ஏ நியூட்ரிஷன் அண்ட் ஃப்ரம் them like we need to do the again sacrifice அப்படிங்கிறது. கரெக்டா? எய்த் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கறது வந்து 5 வரைக்கும் பார்த்தோமா? ஸோ அந்த காலேஜ் மாமேவர் நம்ம லாஸ்ட் டயத்துல வந்து கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த டயத்துல தான் நம்மளுக்கு வந்து இதாகும் அப்படின்னு. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நிப்பாட்டிக்கிறோம். எனி கொஸ்டின் ஸ்டில் நவ்? 8 கொஸ்டின் கேட்கிறாரு. 8th சாப்டரோட பேர் என்ன? Attaining the supreme. அட்டைனிங் த சுப்ரீம். ஓகேவா? அந்த அட்டைனிங் த சுப்ரீம்ல வந்து கிருஷ்ணர்ட்ட வந்து அர்ஜுனர் 8 கொஸ்டின் கேட்கிறாரு. ஹூ இஸ் பிரம்மன், ஹூ இஸ் செல்ஃப், ஓகேவா? ஹூ இஸ் ஆதி பூதா, ஆதி தெய்வா, ஆதி ஆத்மா அப்படிங்கறது எல்லாம் கேட்கிறாரு. ஓகேவா? அந்த 8 கொஸ்டினுக்கும் கிருஷ்ணர் ஆன்சர் பண்றாரு. ஸோ அதுதான் இங்க வாட் இஸ் பிரம்மன், வாட் இஸ் செல்ஃப், ஓகேவா? ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் என்ன, தென் மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷன் ஆதி பூத்தம் என்ன, ஆதி தெய்வம் என்ன, ஆதி யக்ஞா என்ன, அடுத்து ஹவு டஸ் ஹி லிவ் இன் த பாடி. ஓகே, அது வந்து எப்படி லாஸ்ட்ல வந்து நம்ம வி கேன் ரிமெம்பர் த லார்ட் அட் த டெத். இதுதான் வந்து நம்ம இங்க பார்த்திருக்கோம். எனி கொஸ்டின்ஸ், எனி query? எல்லாரும் புரிஞ்சதா இதெல்லாம்? புரிஞ்சதா புரியலையா? கவிதா ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்த மாதிரி எடுத்தேன் இன்னைக்கு சீக்கிரமா எடுத்த மாதிரி. 8 கொஸ்டின் கேக்குறது அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. ஆமா 8 கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லிருக்காரு. அதை 4 தடவை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இன்னும் என்ன ஸ்பீடா எடுத்தோங்கிறது நீங்க லிசன் பண்ற கெபாசிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன 8 கொஸ்டின் கேட்டாரு? செல்ஃப் என்ன, மெட்டீரியலிஸ்டிக், அந்த அந்த இது ஆதி தேவா, ஆமா. இத வந்து நீங்க ரெக்கார்டிங் திரும்ப கேட்கும் போது உங்களுக்கு புரியும். ஒரே டயத்துல கேட்டா சனிக்கிழமை இந்த டயத்துல மட்டும் கேட்டுட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பல தடவை சொல்லியாச்சு. ஓகேவா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எடுத்து பகவத்கீதை படிங்கன்னு. யாரும் படிக்கிற மாதிரி தெரியல. ஓகே, மத்த அரட்டை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, பகவத்கீதா படிக்கிறதுக்கு டைம் இல்ல. அதான் நீங்க அலோகேட் பண்ற டைம் டு கிருஷ்ணா, விச் இஸ் வெரி வெரி வர்ஸ்ட். ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு அலோகேட் பண்ணி டெய்லி படிங்க. அப்படி படிக்கும் போது யூ வில் கெட் நியூ டவுட்ஸ். ஓகேவா? அந்த டவுட்ஸ் வரும்போது திரும்ப படிக்கும் போது we will understand Krishna, because knowing the supreme personality of Godhead and attaining him is our purpose of life. அதனால புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எனி அதர் queries? இந்த இதை நான் அனுப்பிவிடும் போது திரும்ப அந்த ரெக்கார்டிங்கை கேட்கும் போது you will be able to understand, because என்ன சொல்லிருக்காரு கிருஷ்ணா? தர்ஷுனு அப்படின்னு இருக்காரு. அர்ஜுனருக்கு அங்க இருந்தாரு கிருஷ்ணர், அதனால தர்ஷுன்னாரு. நம்மளுக்கு பகவத்கீதா மூலமா சொல்றாரு. ஓகேவா? கேளு, படி அப்படின்னு பல தடவை சொல்றாரு. பட் நம்ம படிக்கிறது இல்ல. கிருஷ்ணா வெயிட் பண்ணுங்க, எனக்கு அதை விட முக்கியமான அரட்டை அடிக்கிற வேலை இருக்கு, இல்ல அதை விட முக்கியமான எனக்கு ஷாப்பிங் வேலை இருக்கு அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்கோம். தட் இஸ் வெரி வெரி டஃப். ஓகே,